அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இஸ்லாமிய இனிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதை பரிபூர்ணமாக விளங்கக்கூடிய தௌஹீதினுடைய பூரண இல்மை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானார். தௌஹீதில் வாழ்ந்து மறைந்து விட்ட நாதாக்கள் ஏகத்துவத்தையே தன் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த சீதேவிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ரு செய்யக்கூடிய சமயத்தில், நினைக்கக்கூடிய சமயத்தில், ஈமானை புதுப்பிக்கக்கூடிய சமயங்களில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஈமானை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு புதுப்பியுங்கள் என்பார்களே. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொண்டு புதுப்பிக்கிற நேரங்களில் எல்லாம் ஒரு அருமையான தத்துவத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய மஅனா லா மஅபூத இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ், வணங்கப்படுபவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதே தத்துவத்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருளிலும், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருளிலும் பழைய காலத்தில் இருந்து சுன்னத் வல் ஜமாஅத்தினர் தெளிவாக சொல்லுகிறார்கள். அஷ்ஹது என்பதற்கு பழைய அஹ்காமுல் முஸ்லிமீன், அதுபோன்று சிம்து சுபியான், இது போன்ற கிதாபுகளில் சொல்லித்தரக்கூடிய பொருளே ஒரு தெளிவான பொருள். அஷ்ஹது, நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன். நான் பிசகு அற, என்னிடத்தில் சந்தேகம் நீக்கி நான் சாட்சி சொல்லுகிறேன். சந்தேகம் எப்பொழுது நீங்கும்? சாட்சியிலே நேரடியாக ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது, நேரடியாக கேட்கிற பொழுது, நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருந்தேன், நான் அவர்களோடு சென்றவன், அவர்களை மறைமுகமாக கண்காணித்தவன், என் கண்ணால் பார்த்தவன், எனக்கு அதில் சந்தேகம் இல்லை என்று வரும். அதே போன்றுதான் அஷ்ஹதுக்கு சாட்சி பரிபூர்ணமாக பிசகர அறிந்து நான் சாட்சி சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படை தத்துவத்தை தெளிவான முறையில் நான் விளங்குகிறேன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு இவர்கள் சொல்லித் தரக்கூடிய அற்புதமான பொருள், லா இலாஹ, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நம்மை பார்த்து சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை சுன்னத் வல் ஜமாஅத்தினர் சொல்வார்கள் என்று அருமையான சகோதரர்களில் சிலர் சொல்லக்கூடும். உண்மை அதுவல்ல. அவர்கள் தான் அந்த பொருளை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் உள்ள அந்நஜாத் என்ற பத்திரிகையிலும் தௌஹீத் என்றால் என்ன என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சிறு புத்தகத்திலும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய பொருள் என்னுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத கடவுள் இல்லை. நாம் கடவுள் என்ற வாரத்திற்கே வரவில்லை. நாம் சரியான அர்த்தத்தை, முதல் அர்த்தத்தை வைக்கிறோம். லா மஅபூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுபவன் யாரும் இல்லை. வணக்கம் என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே, வணக்கம் வேறு யாருக்குமே கிடையாது. லா மஅபூத இல்லல்லாஹ். இதற்குத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு அழகாக சாட்சி பகரும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக, உன்னையே, நஅபுது, நாம் வணங்குவோம், உன்னல்லாதவர்களை வணங்க மாட்டோம். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே கட்டளையிட்டான். வேறு யாரையும் எந்த நிலையிலும் வணக்கத்திற்கு உரியவர்களாக ஆக்கக்கூடாது, நினைக்க கூடாது, எண்ணக்கூடாது, செயல்பாட்டில் கொண்டு வரக்கூடாது. வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடரில் வணக்கம் என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். வணக்கம் என்பதன் விளக்கத்தின் அடிப்படையில் வணக்கத்தை அல்லாஹுவுக்கு மட்டும்தான் செய்வோம். இதில் ஒரு சிறு விளக்கம் இப்பொழுது தேவைப்படுவதால் உங்களுக்கு நான் உணர்த்திக் கொள்வேன். வலிமார்களுக்கு செய்யப்படக்கூடிய நேர்ச்சை அல்லாஹுவுக்கு மட்டும்தானே. நேர்ச்சை என்பது வணக்கம் அல்லவா? வணக்கம் அல்லாஹுவுக்கு மட்டும்தானே, வேறு ஒருவருக்கு செய்யக்கூடாது. வேறு ஒருவருக்கு வலியுல்லாவுடைய பெயரில் நேர்ச்சை என்று வருகிற பொழுது வணக்கத்தை வலியுல்லாக்களுக்கு செய்து விட்டார்களே என்ற ஒரு எண்ணம் அல்லது சிலருடைய குறுக்கீடுகள், சிலருடைய மக்களை குழப்பும் தன்மைகள் வரலாம். அதற்கு நாம் விளக்கமாக சொல்வோம். இன்ன வலியுல்லாவுக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்கிறேன் என்பதனுடைய பொருள் என்ன? அவருடைய பெயர் சொல்லி அறுப்பேன் என்பதல்ல. அவருக்காக வேண்டி அதை பலியிடுவேன் என்றல்ல. ஒரு மிருகத்தை அறுத்தால் அல்லது ஒரு மூடை அரிசியை வாங்கி அதை சோறாக சமைத்து
உணவாக தயார் செய்து கொடுப்போம் என்றால் அதற்கு 2 விதமான பலன் கிடைக்கிறது. ஒரு பலன் ஆன்மீக பலன், இன்னொன்று வெளிப்படையான உணவின் பலன். இந்த உணவின் பலன் ஏழை மக்களுக்கு கொடுப்பதால், அவர்கள் அதை சாப்பிடுவதால் வயிறு நிறைகிறது. இப்படி ஏழைகள் கொடுப்பதால் வயிறு அவர்களுக்கு நிறைவது என்பது உணவின் வெளிப்படையான பலன். இந்த உணவின் ஆன்மீக பலன் ஏழைகள் சாப்பிடுவது, ஏழைகளுக்கு கொடுப்பது, அவர்களுக்கு மனநிறைவாகுவது, அதன் காரணமாக அவர்கள் துஆ செய்வது, அதன் மூலம் கிடைக்கிற ஆன்மீக பலன். இந்த 2 பலனையும் நாம் விளங்குகிற பொழுது, வலியுல்லாக்களுக்காக வேண்டி ஆடு அறுக்கிறேன் என்பதனுடைய பொருள் வலியுல்லாக்களுடைய பெயர் சொல்லி அறுப்பேன் என்பதல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்றுதான் அறுக்கிற நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. பிஸ்மி கௌஸ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று யாருமே உலகத்தில் சொல்லுவதில்லை. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுக்கிறோம். அறுத்ததற்கு பின்னால் அதை சமைத்து யாருக்காவது கொடுக்கிறோம். கொடுத்து அதனுடைய பலனைத்தான் நாம் கௌசுல் ஆலமுக்கு சேர்க்கிறோமே தவிர, அதுதான் எண்ணம். வார்த்தை இதுவாக இருந்தாலும் சரியே. சரி, வார்த்தையும் அப்படி சொல்லக்கூடாது. இபாதத் என்பது அல்லாஹ்வுக்குரியதல்லவா, வார்த்தையை இன்னொருவருக்கு சொல்லலாமா என்ற ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதற்கு நாம் தெளிவான தீர்வை காணலாம். வார்த்தையிலும் அப்படி சொல்லக்கூடாது என்றால், சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கக்கூடியது ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்குரியது, ஹஜ் என்பது இபாதத், ஹஜ்ஜி இபாதத், இபாதத் அல்லாஹ்வுக்குரியது, இன்னொருவருக்கு செய்யக்கூடாது. சாதாரணமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்கம் என்ன? நான் முதல்ல ஒரு ஹஜ் எனக்கு செய்தேன், இப்பொழுது என் உம்மாவுக்காக ஒரு ஹஜ் செய்தேன். உம்மாவுக்கு ஹஜ் செய்யலாமா? ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்குரியதல்லவா என்று யாரும் கேட்பதில்லை. அங்கே நாம் தெளிவாக விளங்குகிறோம். ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அதை அல்லாஹ்வுக்காகத்தான் செய்வோம். அங்கு லப்பைக்கு தான் சொல்வோம். அங்கு தங்குகிற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் மினாவில், முஸ்தலிஃபாவில், அரஃபாவில் இங்கெல்லாம் தங்குவோம். அதுபோன்று தவாப் செய்கிற பொழுது அல்லாஹ்வுக்காகத்தான். அதன் மூலம் கிடைக்கிற ஆன்மீக பலனை அந்த மனிதருக்கு எத்தி வைக்கிறோம் என்பதனுடைய பொருளின் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்லுகிறோமே தவிர, இதில் யாரும் குறுக்கிடுவது இல்லை என்பதையும் நாம் விளங்குகிறோம். அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் உம்மாவுக்கு ஒரு மூடை அரிசி எடுத்து கொடுத்தோம், உம்மாவுக்காக வேண்டி 10 உம்ரா செய்தோம், இன்னவருக்காக இன்ன செயல் செய்தோம். இவைகளெல்லாம் அமல்கள். இந்த அமல்களை இன்னொருவருக்காக செய்ய முடியாது. வார்த்தையில் இப்படி புழங்குவது பொது புழக்கத்தில் இருந்தாலும், மக்கள் மத்தியில் இப்படி ஒரு புழக்கம் இருந்தாலும், இதனுடைய பொருளை நாம் தெளிவாக விளங்குகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான், நாம் வேறு யாருக்கும் செய்வதில்லை, வேறு யாருக்கும் இபாதத் செய்வதில்லை. வார்த்தை இதுவாக இருந்தாலும் இபாதத் அல்லாஹ்வுக்கு, அதனுடைய பலனை இவருக்கு சேர்த்து வைக்கிறோம். அதே போன்றுதான் நேர்ச்சை என்று வருகிற பொழுது, இந்த ஆட்டை இவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? செய்வது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கிறோம், பலனை இவருக்கு எத்தி வைக்கிறோம். யாரிடத்திலாவது கேட்டு பார்த்தால் இந்த பொருள் தான் விளங்கும். இல்லை யாராவது இல்ல அவருக்காக வேண்டிதான் அறுக்கிறோம், அவர் பேர் சொல்லிதான் அறுப்போம் என்று சொன்னால், தெரியாமல் சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமே தவிர, அது போன்ற ஒரு நல்ல செயல்கள் மக்களுக்கு, ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை தடுக்க கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும். நம்முடைய தெளிவான விளக்கம், லா மஅபூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனும் அல்ல, வணங்கப்படுபவன் என்று எண்ணுவதற்கு தகுதியானவனும் அல்ல, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று கற்பனை செய்வதற்கு தகுதியானவனும் அல்ல, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஆகிய ஏகன் ஒருவன் தான். வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதி இருக்க வேண்டும் என்றால் அவன் எஜமானனாக இருக்க வேண்டும். எல்லா சக்தியும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கே செய்வோம். ஈயாக்க நஅபுது இன்ஷா அல்லாஹ். வணக்கம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய அடிப்படையில் இந்த நேர்ச்சைகள் எல்லாம் உள்ளே சேருமா என்பதை நாம் தெளிவாக விளங்கலாம். அல்லாஹ் தௌஃபீகை தந்தரல் புரிய வேண்டும். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இன்னொரு முறையில் சொல்வார்கள், லா ஃபாயில இல்லல்லாஹ், லா ஃபாயில இல்லல்லாஹ். செய்பவன், உலகத்தில் செயல்களை செய்பவன், உலகத்தை ஆட்டி படைப்பவன், உலகத்தை நிர்வகிப்பவன், உலகத்தில் சாதாரண செயல்களில் இருந்து அசாதாரண செயல்கள் அனைத்தையும் செய்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரும் செய்ய மாட்டார்கள். நாம செய்கிறோமே, இப்ப நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், அப்ப என்னுடைய செயல்தானே பேசுவது, நீங்க கேட்பது உங்களுடைய செயல்தானே என்றிருந்தாலும், அல்லாஹு குர்ஆனில் சொல்லுவான், வல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹு தான் உங்களை படைக்கிறான். வல்லாஹு ஹலக்கக்கும் வமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். படைப்பவன் அல்லாஹ் நம் மூலம் வெளிப்படுத்துகிறான். நான் பேசுகிறேன் என்றால் பேச்சு என்ற அந்த செயலை படைப்பவன் அல்லாஹ் என் நாவு மூலம் வெளிப்படுத்துகிறான். கேட்பது என்ற செயலை செய்பவன், படைப்பவன் அல்லாஹ்
உங்கள் நாவுகளின் மூலம், உங்கள் காதுகளின் மூலம் அதை கேட்கச் செய்கிறான் என்பதுதான் பொருள். இந்த அடிப்படையில் தௌஹீதினுடைய ஒரு படி குர்ஆனை அடிப்படையாக வைத்து லா ஃபாயில இல்லல்லாஹ், லா மஅபூத லா இலாஹ இல்லல்லாஹ், இதனுடைய பொருள் விளங்கி சொல்ல வேண்டும், பொருளை பொருளாக விளங்க வேண்டும். அப்படி விளங்குகிற பொழுது ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை கொண்டு உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற தத்துவம் நமக்கு விளங்கும். லா ஃபாயில இல்லல்லாஹ். அடுத்து வருவோம் லா மக்சூத இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாத எந்த மக்சதும், எந்த நோக்கமும் இல்லை. நோக்கம் என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நோக்கம் என்பது அல்லாஹ் ஒருவன் தான் என்று இருக்கிற பொழுது நமக்கே சந்தேகம் வரும். உலகத்துல நோக்கம், திருமணம் முடிக்கிறோம், நோக்கம் என்ன? நாம் இன்பம் அனுபவிக்க வேண்டும், நம்முடைய சந்தானத்தை உருவாக்க வேண்டும். நாம் சந்தானம் இல்லாமல், பரம்பரை இல்லாமல் சுருக்கப்பட்டவனாக ஆகக்கூடாது. நோக்கம் நாம் தானே. வியாபாரம் செய்கிறோம், பொருளை உருவாக்குகிறோம், நோக்கம் அல்லாஹ்வா? நோக்கம் எல்லாம் அல்லாஹுதான். இதைத்தான் அல்லாஹ் நாம் ஓதுகிற வஜ்ஜகத்தில் சொல்லித் தருவான். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக உங்களுடைய தொழுகை, நோன்பு, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, உங்களுடைய அமல்கள், நல்ல அமல்கள், நுஸுகி அமல்கள், நுஸுகி இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத் அல்லாஹ்வுக்கு இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. யாரும் சொல்ல மாட்டார்கள் தொழுகை இன்னொருவருக்கு செய்தோம். அப்படி ஒருவன் சொல்லுகிறான் என்றால் சுஜூதை இன்னொருவருக்கு செய்யலாம் என்று சொல்வது குஃப்ர் என்று நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுஜூத் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், இபாதத் அல்லாஹுவுக்குத்தான், தொழுகை அல்லாஹுவுக்குத்தான். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, என்னுடைய அமல்கள், நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இன்ன நல்ல அமல்கள், வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வாழ்க்கையில் நான் திருமணம் முடிப்பது என்னுடைய நோக்கம், நான் வியாபாரம் செய்வது என்னுடைய நோக்கம், நான் படிப்பது என்னுடைய நோக்கம், மற்ற இன்னபிற செயல்கள் செய்வது என்னுடைய நோக்கம். அது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நான் செய்வதாக இருந்தாலும் கூட அதை அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் செய்வேன், வேறொருவருக்காக செய்வதல்ல. வெளிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் என் சந்தானத்தை பரப்புவது நோக்கம் என்றிருந்தாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு திருமணம் முடிக்க அனுமதித்தான் மட்டுமல்ல, என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும், பத்தினித்தனத்தை உருவாக்கும் என்று சொன்னார்கள். எனவே அது அல்லாஹுக்காக. வனுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடியவனுக்குத்தான் என்னுடைய மரணம். இந்த அடிப்படையை விளக்குவதற்காகத்தான் லா லா ஃபாயில இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எனக்கு எந்த நோக்கமும் இல்லை என்ற வாதத்தை, என்ற அற்புதமான தத்துவத்தை, என்ற கருத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஜத்திது ஈமானக்கும் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தௌஹீது கலிமாவை சொல்லி ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடத்தை சொல்லித் தருவார்கள். அதற்கு மேலால் ஒரு படிக்கு மேலே போய் லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களும் இல்லவே இல்லை. லா மௌஜூத, உருவாக்கப்பட்டவைகளாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். இப்ப நான் இல்லையா, நீங்க இருக்கிறீர்களே, நீங்கள் இல்லையா, இந்த வஸ்துக்கள் இல்லையா, உலகம் இல்லையா, பார்க்கப்படக்கூடிய பொருட்கள், கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட பொருட்கள், கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் எத்தனை இருக்கிறது. லா மௌஜூத இல்லல்லாஹ் என்று சொல்லலாமா என்ற வாதம் வருகிற பொழுது எல்லாம் குல்லுமன் அலைஹா ஃபான், குல்லு ஷைஇன் இல்லா ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ் அல்லாத அத்தனையும் அழிந்து போகக்கூடியவைகள். அதனால் தான் நம்முடைய நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், அல்லாஹ் என்பவன் வாஜிபுல் வுஜூத், நாம மும்கினுல் வுஜூத். என்ன பொருள்? வாஜிபுல் வுஜூத், அவன் நித்திய ஜீவன், அவன் காலங்களுக்கு அப்பாலேயே வாழ்பவன். காலம் என்பது சூரியனுக்கு பின்னால் தான் காலம், சந்திரனுக்கு பின்னால் தான் காலம். சூரியனையும் சந்திரனையும் படைத்தவன் அவன். அவன் வாஜிபுல் வுஜூத், அவன் வுஜூத், இருப்பது நிர்பந்தமானவன், நிர்பந்தமாக இருந்து கொண்டே இருப்பவன், எக்காலமும் அழியாதவன். நம்மை பொறுத்தவரையிலும் ஒரு காலத்துக்கு முன்னால் இல்லாமல் இருந்தோம், இப்பொழுது இருக்கிறோம், திடீரென்று இல்லாமலாவோம். இருப்பதும் இல்லாமலாவதும் சமமானவர்கள் நாம். எனவே சமம், இருப்பதும் இல்லாமலும் சமம் என்பதை அடிப்படையாக வைத்து நாம் சொல்லுவோம், இருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழியக்கூடியவைகள். இந்த தன்மையை நாம் விளங்குகிற பொழுது லா மௌஜூத இல்லல்லாஹ், இந்த தௌஹீதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்முடைய திக்ர் மஜ்லிஸ்களில் நமக்கு சொல்லித் தருகிறார்களே, லா ஃபாயில இல்லல்லாஹ்,
லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். லா ஃபாயில இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ் என்ற அற்புதமான தத்துவம். லா ஃபாயில இல்லல்லாஹ் என்ற இந்த தத்துவத்தோடு நாம் தௌஹீதை நினைத்து பார்க்கிற பொழுது தௌஹீதாக நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ் தௌஹீதை பரிபூர்ணமாக விளங்கும் தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி